இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பவுச் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு நோட் எழுதிக்கங்க. அதுக்கப்புறமா உள்ளே போங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினில் ஒரு அசலானது கூட்டுவட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 அதிகரிக்கிறது. அதே மாதிரி 1.69 அதிகரிக்குதுன்னா வட்டி என்னன்னு கேட்டிருக்கா. இது என்ன டைப்பு? கூட்டு வட்டி டைப். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா P 1+R/100 ஹோல் பவர் n. இது வட்டி என்ன வரும்னு எழுதிப்போம். ஓகே, இப்போ என்னன்னா நமக்கு வந்து P என்னன்னு தெரியாது. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி சம்ல P-யை வந்து நீங்க 100ன்னு வச்சுக்கணும். அப்போ நான் P வந்து 100ன்னு வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து அதே போன்று 1.69 மடங்கு அதிகரிக்குதுங்க தான், வேற ஒன்றும் கிடையாது. இது 100ன்னா 1.69 மடங்கு என்ன இருக்கும்? 169 இருக்கும். அதை தான் கொடுத்துருக்கான். அப்போ Pக்கு பதிலாக நான் 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். 1 அப்படியே போட்டேன். எனக்கு R தான் கண்டுபிடிக்கணும், அது உள்ளே இருக்கட்டும். பை 100 ஹோல் பவர் n 2 வருஷம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 169ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 100 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். 1 + R/100 2 = 169 / 100. இப்போ இந்த 2 எடுக்கணும், இதை ஸ்கொயர் ரூட் பண்ணுமா? பண்ணிங்கன்னா 1 + R/100 = 169 13 ஸ்கொயர்டு, 100 வந்து 10ஓட ஸ்கொயர்டு. இப்போ இந்த 100 குறுக்கு பெருக்குவோம். பெருக்குனா 100 + R / 100 = 13/10. இப்போ இதையும் அடிப்போம். அடிச்சுட்டு இல்லை ஒரு 10 மட்டும் இருக்கும், இந்த 10 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தீங்கன்னா 100 + R = 13 × 10ன்னு வரும். இரண்டையும் பெருக்கிங்கன்னா 110ன்னு வரும். 100 + R = 130. இந்த 100 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ R = 130 - 100. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 30. இதான் எனது இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டியோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 30.